ஒரு மாநிலத்தில் தொழில் முதலீடுகள் மேற்கொள்ளப்படணும்னா அந்த மாநிலத்தோட ஆட்சி மேல நல்ல எண்ணம் இருக்கணும். அங்க சட்டம் ஒழுங்கு நல்ல முறையில் பேணப்பட்டு அமைதியான சூழல் நிலவணும். ஆட்சியாளர்கள் மேல உயர் மதிப்பு இருக்கணும். அந்த மாநிலத்தோட உட்கட்டமைப்பு வசதிகள் சிறப்பாக இருக்கணும். 2021 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது முதல் இந்த அம்சங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால தான் தொழில்துறையில் ஏராளமான முதலீடுகள் குவியுது. முதலீட்டாளர்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னு முன்கூட்டியே கணிச்சு இன்றைய தமிழ்நாடு அரசு செயல்படுது. வணிகம் புரிதலை எளிதாக்கி வரோம். திறன்மிக்கு பணியாளர்களை உருவாக்கி வரோம். நாளைய தொழில் மாற்றங்களை கணித்து வைத்திருக்கிறோம். தொழிலகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களிடையே இணைப்பினை ஏற்படுத்தி வருகிறோம். தொழிற்சாலைகளுக்கு ஏற்ற தொழிலாளர்களை தயார்படுத்தி வருகிறோம். நான் முதல்வன் திட்டம் மூலம் மாணவர்களுக்கு திறன் பயிற்சி அளித்து வருகிறோம். இளைஞர்களின் திறனைக்கேற்ற வேலைகளை உறுதி செய்து தருகிறோம். திறமையான இளைய சக்தியை உருவாக்கி தர்றத நோக்கமாக கொண்டது இன்றைய தமிழ்நாடு அரசு. கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் பெண்களை முன்னிலைப்படுத்துறது. தமிழ்நாடு முன்னிலை மாநிலமாக திகழ்ந்தது. இந்தியாவினுடைய முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தமிழ்நாட்டில் இருந்து தான் உருவானாங்க. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞரோட அடியொற்றி பெண்களுக்கு சமூக கல்வி, பொருளாதார, அரசியல் ரீதியாக அதிகாரம் அளிக்கிற திட்டங்கள் இந்தியாவுக்கே முன்னோடியாக செயல்படுத்திட்டு வரோம். பெண்களுக்கு பொருளாதார விடுதல் என்பது இந்த திராவிட மாடல் அரசோட முழக்கம். அதனால தான் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், புதுமை பெண் திட்டம், விடியல் பயணம், தோழி விடுதல் அறிவித்து பெண்கள் முன்னேற்றத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். கடந்த 2.5 ஆண்டு ஆட்சி காலத்தில் பெருமளவிலான முதலீடுகளை ஏற்கப்பட்டதோடு அதிக எண்ணிக்கையிலான வேலை வாய்ப்புகளை உருவாக்குகிற வகையில் 200க்கும் மேற்பட்ட திட்டங்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. தமிழ்நாடு ஏற்றுமதி மேம்பாட்டு கொள்கை, தமிழ்நாடு மாநில குழந்தைகளுக்கான கொள்கை, தமிழ்நாடு நிதிநுட்ப கொள்கை, தமிழ்நாடு தரவு மைய கொள்கை, தமிழ்நாடு உயர் அறிவியல் மேம்பாட்டு கொள்கை, தமிழ்நாடு காலனி மற்றும் தோல் பொருட்கள் கொள்கை, தமிழ்நாடு விண்வெளி மற்றும் பாதுகாப்பு கொள்கை, தமிழ்நாடு மீன் வாகன கொள்கை, செயற்கை மணல் எம்சான் உற்பத்தியை ஒழுங்குபடுத்துவதற்கான புதிய கொள்கை, தமிழ்நாடு அங்கக வேளாண்மை கொள்கை, தமிழ்நாடு எத்தனால் கொள்கை, தமிழ்நாடு நகர எரிவாயு விநியோக கொள்கை, தமிழ்நாடு சரக்கு போக்குவரத்து கொள்கை மற்றும் ஒருங்கிணைந்த சரக்கு போக்குவரத்து திட்டம், தமிழ்நாடு தொழில்நுட்ப ஜவுளி, மறுசுழற்சி செய்யப்பட்ட பொருட்களிலிருந்து செயற்கை இழை நூல் மற்றும் செயற்கை இழை துணி மற்றும் ஆடை தயாரிப்புகளுக்கான சிறப்பு திட்டம், தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை திட்டம் மற்றும் மாநில பேரிடர் மேலாண்மை கொள்கை, தமிழ்நாடு சுற்றுலா கொள்கை, தென்னை நார் கொள்கை என பல்வேறு கொள்கைகள் வெளியிடப்பட்டிருக்கு. தமிழ்நாடு முழுவதும் பரவலான மற்றும் சீரான வளர்ச்சி ஏற்படுத்தணுங்கிறது தான் எங்களுடைய லட்சியம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.